அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஜன்னத்தை கலாம் வ மக்ஃபிரத்தை மகாம் வ நூரே ஜஸாம் வ தீனி இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியா. அல்லாஹும்ம ர்ஸுக்னல் ஜன்னத்த யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். வ குர் ரப்பி இக்ஃபிர் வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பி அன்ஸில்னி முன்ஸலன் முபாரகன் வ அன்த கைருல் முன்ஸலீன். ரப்பி ஹப்லி ஈமானன் வ அஃபுவன் வ ஆஃபியா வ ரிஸ்கன் வாசிஆ வ அமலன் காமிலா வ அக்லன் காமிலா வ முத்தகப்பலம் வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா. அஹ்லன் வ சஹ்லன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى. وفي آية أخرى: ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, முதலில் ஈதுல் ஃபித்ருடைய நல் வாழ்த்துக்களும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடு இப்பொழுது நடைபெறக்கூடிய பரீட்சைகளில் ஏகேஜி முதல் காலேஜ் வரை எல்லா சமூக மக்களும் பரீட்சை திருத்தக்கூடியவருடைய உள்ளத்தை திருப்பி சத்தியத்திற்காக, முஸ்லிம் என்று குறைத்து விடாமல் சத்தியத்திற்காக அதிகமான நிலைகளிலே இஸ்லாமிய மக்களுக்கு மார்க் விழுவதற்கும் பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பதுடன் நம்முடைய செல்வ குழந்தைகள் நல்ல முறையில் ஈமானில், ஈகானில், இஸ்லாமிய சமூக நல் உணர்வுகளில், உணர்ச்சிகளில், உலக வாழ்வின் தரங்களில் முதல் தரத்திலே எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ ஈதுல் ஃபித்ருடைய நல்வாழ்த்துக்கள். அஹ்லன் வ சஹ்லா. ஈத் முபாரக். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் முதலில் ஸலவாத் ஓதிக்கொள்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வ இதனத அரிஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ் வ அனத்தில் வுஜூஹ் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். எல்லா நலமும் வளமும் சோபனமும் பெற்று எல்லா ஜாதி இன மக்களும் நல வாழ்வோடு வாழ ஈதுல் ஃபித்ருடைய நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய மதரசாக்கள், மசாஜிதுகள், இஸ்லாத்தினுடைய கண்களான பெண்கள், அவர்கள் அணியும் ஆடை ஆபரணங்கள், அவர்கள் அடையும் உள்ளாடை வெளியாடைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் முதன்மையான முழு பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஃபல்லாஹு ஹைரு ஹாஃபிதா வஹு அர்ஹமுர் ராஹிமீன். அடவாடித்தனம் செய்யும் ரவுடீஸ பிஜேபியினுடைய காவியினுடைய அந்த கொக்கரிப்பை அல்லாஹ் வேறறுத்து இஸ்லாமிய வீர பெண்மணிகளை பார்த்தவுடன் அவர்கள் அஞ்சி நடுங்கி ஓட வைப்பானாக அல்லாஹ். இந்த பெருநாளிலே எல்லா சீதேவி மக்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தில்லிலே ஒரு மிதமான வெற்றியையும், குடும்பத்திலே பொறுமையையும், கணவனிடத்திலே நயத்தையும், பிள்ளைகளிடத்திலே அன்பையும் சாந்தியையும், சுற்றம் அக்கம் பக்கத்திலே குடும்பத்திலே உற்றார் உறவினரிடத்திலே குடல்வாரி ஜனங்களிடத்திலே சீர்ப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பொருட்டு எல்லா இஸ்லாமிய தாய்மார்கள், பாய்மார்கள், சகோதர சகோதரிகள், அன்னிமார்கள், தங்கைமார்கள், பேரம்பேத்திகள் அனைவரையும் இஸ்லாமிய சமூகம் முழுவதையும் எல்லாம் ஆக்கி வைத்து இந்த காசிற்காக குள்ள நெறி வேடம் போட்டு அரசியல் நடத்தக்கூடிய, கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடிய அந்த கட்டையர்களை அல்லாஹ் வேரோடு துடைத்தெறிந்து நல்ல ஆட்சிகளையும், மக்களுக்கு நல்லது செய்வேன் என்று வரக்கூடிய வைரமிக்க ஈரம் உடையவர்களையும், நெஞ்சில் ஈரம் உடையவர்களையும் ஜெயித்து விட்டு அப்படியே ஒதுங்கிவிட்டு அடுத்த தேர்தலிலே வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி மக்களை கழுவி விடாமல், மக்களை புறங்கழுவாமல், அகப்புறங்களை அவர்கள் தூய்மையாக்கி வெற்றி பெற்று மக்களுக்கு செய்யுதுல் கௌமி ஹாதிமுகும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அத்தகைய புனித வாக்குறுதியின் பிரகாரம் அவர்கள் செயல்பட, நல்ல ஆட்சி மலர, நல்லோர்களை கொண்டு வந்து தீயோர்களை துடைத்தெறிந்து மக்களுக்கு பேங்கிலே பண சேமிப்பிலே பொருள் வாங்கும்போது அடிக்கடி திடீர் என்று 200, 300 விலைவாசிகள் ஏறுவதை தடுப்பது, அத்தியாவசிய வீட்டிற்கு தேவையான உணவு பண்டங்கள், பதார்த்தங்கள், வீட்டுக்கு அத்தியாவசியமான சோப்பு, சீயக்காய், சாம்பு போன்ற வஸ்துக்கள் விலை மிக ரொம்ப கம்மியானதாக, சிலிண்டர்கள், எதெல்லாம் மக்களுக்கு அத்தியாவசிய தேவை வாழ்க்கைக்கு இருக்கின்றதோ அதையெல்லாம் அடிமட்ட விலைக்கு அல்லாஹ் கொண்டு வந்து மக்களுக்கு கை கெட்டிய தூரம் எளிதாக கிடைக்கும் வாய்ப்பை கொடுத்து இந்த ஜிஎஸ்டியை அடித்து நொறுக்கி அப்பேற்பட்ட கயவர்கள், திருட்டு பண முதலைகளை அல்லாஹ் உரு ஏற்ற விடாமல் அவர்களுடைய தலைகளை முதலைகளை போன்று நசுக்கி ஓரம் கட்டிவிட்டு நல்லாட்சி மலர, நல்லோர்களுக்கு தாய்மார்கள், பாய்மார்கள் ஓட்டு போடணும். அவன் சொந்தம், இவன் சொந்தம், அந்த கட்சி சொந்தம், இந்த கட்சி சொந்தம், ஒரு பையில பார்க்காதீங்க. இந்த பெருநாளில் வாழ்த்தோட உங்களுக்கு நான் சொல்கிறது, கஷ்டப்படுறீங்க. தெருக்களில் சரியாக தண்ணி இல்லை, குழாய்களில் எல்லா ஏரியாவிலையும் 6:30 மணிக்கு தண்ணி விட்றான். இந்த பாலக்கரை ஏரியா, தோப்பு ஏரியாவில் 10 மணிக்கு தண்ணி விட்றான். 10 குடம் 20 குடம் கிடைக்கிற பெருசு பெண்கள் அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்கு. அல்லாஹ் அவன் தரக்கூடிய தண்ணி இதை கவர்மெண்ட்டு சேமிப்பில் எல்லா ஜாதியின மக்களுக்கும் ஒருங்கிணைத்து கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய ஏரியாக்களில் கரண்ட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ஒருவையே வர்றானே அளவாடித்தனம் செய்யக்கூடியவர்கள், ரெவுடிசன் நிலைகளில் ஜெயிச்சு வரக்கூடியவர்கள் யாராவது இதை பற்றி கவலைப்படுறாங்களா? ஜெயிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு போய் சொன்னால் போ பார்த்துக்கலாம். காரணம், கவரு கூடுகள் வாங்கி ஜோப்பில் அடுக்கிறாங்க. இது பொறாப்பட்டி மாதிரி ஆயிரும். பராப்பட்டி இல்லை, பொறாப்பட்டி கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதனுடைய வளங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வெவ்வேறு இடத்துக்கு போயிடும்.
அது மாதிரி இந்த பொருளாதாரங்களை வைத்து ஆட்சி செய்யக்கூடியவர்களும் மக்களை எடை போட்டு ஓட்டு போட்டவர்களை அவர்கள் சீரழித்து அவருடைய நிலைகளை சீர்குலைப்பவர்களை அல்லாஹ் வரவிடாமல் ஆக்கி நல்லோர்கள் தூய்மையாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற வரக்கூடியவர்களை கீழிலும் மேலிலும் உள்ளாட்சியிலும் வெளியாட்சியிலும் உயர்வான ஆட்சியிலும் அல்லாஹ் கொண்டு வருவானாக. இதை இந்த நேரத்தில் சொல்கிறேன்டா, ரொம்ப மனவேதனை. ரமலான் நேரத்தில் தாய்மார்களுக்கு தண்ணி இல்லை, 2 குடம் 1 குடம் எப்படி குடிக்க பற்றும்? போரில் தண்ணி இல்லைண்டா, முனிசிபாலிட்டியில் தண்ணி வரணும், எல்லாத்துக்கும் ஈவா விடணும். ஏண்டா இவனுங்க ஜெயிச்சு அங்கே மாமன்றம் கீமன்றம் நடுமன்றம்ன்றெல்லாம் போய் உட்காந்துடுறாங்க. யாருமே இந்த ஏரியாவில் முஸ்லீம்களுடைய ஏரியாவில் தண்ணி வருதா, ஓட தள்ளப்பட்டிருக்கா, பெருநாள் ஓட பூரா அடைச்சி நாறிட்டு கிடக்கு, ஒரு வயக்கானா. என்னடா டிஜிட்டல் திருச்சி கலெக்டருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மாமன்ற உறுப்பினர் என்று தலைவர் என்று உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லாத்திற்கும் சேர்த்து தான் மட்டை அடியா சொல்கிறேன். நீங்கள் எதில் போய் உட்காந்து என்ன புண்ணியம்? நீங்கள் ஜெயிச்ச ஏரியாவில் எப்படி வச்சுருக்கீங்க? முஸ்லீம் ஏரியாண்டா ஏன் உங்களுக்கெல்லாம் பாகுபாடாக இருக்குது? உணர வேணாம், உடனே நடவடிக்கை எடு. இதை மக்கள் நீங்கள் கருத்தை தெரியப்படுத்துங்க. உங்கள் பேச்சுகளில் உங்கள் செல்ஃபோனில் பேசி எதிர்ப்பை தெரிவிங்க. எப்போ பார்த்தாலும் ஓட நம்பி நாறுது, நஜீஸுக நாறுது. மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி போக மாட்டுது. மழை பெய்யாமையே இப்போ தண்ணி எல்லாம் அடைச்சி கிடக்கு. ஓட தள்ளுறவங்கெல்லாம் எங்கே? கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுத்து எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க, எங்கே? மரணித்து விட்டார்களா, இல்லை வளர்றார்களா, இல்லை அவர்கள் பம்மி கையெழுத்தை போட்டு இந்த இப்படி போனவொன்னே கரண்ட்டில் பசக்குன்னு ஒரு நம்பர் ஒரு இப்படி கையை வச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓட தள்ளி கிளீனாக ஒரு அடைப்புன்னா வந்துடுவாங்க. இப்போ போய் ஓட அடைச்சிருக்குன்னு சொன்னால் ஓட அடைக்க ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்காங்க. சும்மா இங்கேன்னு ஒரு அரை அடிக்கு ஓட அடைப்பை எடுத்து விட்றதுக்கு காசு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 500 1000. இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது? வாங்குகிற வரியெல்லாம் என்ன மண்ணள்ளி போடுது. கீழையும் சரி மேலையும் சரி நடுவுலையும் சரி. தமிழ்நாட்டு அரசுக்கும் சேர்த்துத்தான் நாம் சொல்கிறோம், ஆண்டால் பத்தாது, ஆளும் நிலையில் கண்டிப்புடன் அடியிலிருந்து மேல்பாகம் வரை அடைப்பில்லாமல் வாழ வேண்டும். அப்போ அந்த கட்சி உருப்படும். இவனை குறை சொல்கிறான், அவனை குறை சொல்கிறான். ஆனால் எவனுமே ஒரிஜினலாக ஜட்டி போட்டு ஆட்சியில் உட்காரலை. இன்னும் முடண்டு ஆடைகளை போட்டுக்கிட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் உட்காந்துட்டதுனால எவனுமே வர முடியாது. உங்கள் குடும்பங்கள்லாம் பின்னால் சீரழியும். வேதனையோடு தான் இப்போ நாம் சொல்கிறோம். ஈதுல் அல்ஹாவில் உங்கள் ஈதுல் ஃபித்ரில் உங்களுக்கு வாழ்த்து சொன்னதுக்கு காரணமே நீங்கள் நல்லா வரணும்ண்டு. ஆனால் நீங்கள் ஒரு சமுதாயத்தை நீங்கள் நசுக்கிட்டு வர்றீங்களே. ஸ்ரீரங்க தொகுதியை போய் பார், கருமண்டப தொகுதியை போய் பார், அது மாதிரி இந்த பக்கம் தென்னூரில் போய் பார், உறையூரில் பார், ஜங்ஷனில் போய் பார். எல்லாம் தண்ணி உடஞ்சி வெளியே போயிட்டு இருக்கு. அந்த அடைப்பை கூட அவனுங்களால் அடைக்க முடியல. ஆனால் மக்கள் 2 குடத்துக்காக தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக வேதனையாகவே இருக்கு. இதை சொல்லணுண்டு. சென்ற வருஷம் கூட கலெக்டருக்கு நாங்கள் ஒரு செய்தி அனுப்பினோம். டிஜிட்டல் திருச்சி மாசுபட்டு மஜிட்டல் டிவியாக மாறிவிட்டது. ஓடையின் நாற்றம் தாங்க முடியவில்லை. ஹஜ்ஜு பெருநாப்பம் போட்டு விட்டவனே உடனே வந்து வேலை செஞ்சாங்க. எதிர்ப்பு தெரிவிங்க. வரி கட்டுறீங்க, தண்ணி வரி, குழா வரி, வீட்டு வரி, தொழில் வரி, எல்லா வரியும் நம்ம கட்டுறோம். ஆட்சியை நமக்குத்தான், நமக்கு நாமே ஆட்சி. வீட்டில் சரி இருந்தால் கடையில் சரி இருக்கும், கடையில் சரி இருந்தால் பொதுவில் சரி இருக்கும், பொதுவில் சரி இருந்தால் மாமன்றமும் கீமன்றமும் நடுமன்றமும் மேலேயும் நல்லா ஆட்சி வரும். இதுக்கெல்லாம் காரணம் கையூட்டல், லெஞ்சம், பதுக்குதல். ஒரு குழாய் போடுவதற்கு, ஒரு வேலை செய்வதற்கு முனிசிபாலிட்டியில் வீடு இடிக்க, வீடு கட்ட அப்ரூவல்டு வாங்குன்றான். அந்த அப்ரூவல்டு 1 லட்ச ரூபா இருந்தால் முந்தி வீடு கட்டிடலாம், ஓட்டு வீடாகுது. இப்போ ஒரு ஓட்டு வீடு கட்ட 5 லட்ச ரூபா ஆகுது. 2.5 லட்ச ரூபா மானியம் தர்றான்.
அந்த லென்றில் வச்சேன் எப்படி தரான்டா, இருக்கக்கூடியவர்களுக்கு இடமும் இல்லை ஒரு இடமும் இல்லை. அப்படி இடம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ வீடு கட்டு காசு தர்றேன், இதில் பாதி கட்டி எப்படின்னு சொன்னால் சுண்ணத்து வரிசையாக செய்யும்போது ஒருத்தவனுக்கு சுண்ணத்தை முன்னால் அறுத்து விட்டுட்டு அடுத்தவனுக்கு பின்னால் அறுத்து விட்டுட்டு வரிசையாக உட்கார வச்ச கதை. எவனுக்குமே முழுசாக சுண்ணத்து பண்ணலை. புண்ணிய போடுற ஆறும் பச்சைக்கிண்டு ஒரு ஆறு அறுத்தா தானே சுண்ணத்து. ஏன் இதை நான் சொல்கிறேன்டா, இந்த நாளையில் தான் உங்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். பயான் யார் கேட்குறீங்க, சத்தியத்தை யார் உணர்றீங்க? இப்போ ஓ வீட்டில் குடிக்க தண்ணி இருந்துச்சா, அடுத்து மிதமிஞ்சி ஏழை எளியோர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், தண்ணி இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கணும். இன்றைக்கி தண்ணி இருந்தாலும் வேஸ்ட்டாக இருக்க தவிர ஒரு சின்ன போர்டை போட்டு தண்ணி இல்லாதவர்கள் குடிப்பதற்கு ஒருவருக்கு 3 குடம் இலவசமாக வழங்கப்படும். போடு போர்ட. ஓ வாழ்க்கை ரஹமத்தா இல்லைடா என்னடான்னு கேளியனைய வேற அறுத்துரும் அல்ல அடுத்த சமூகத்தை. நீ மட்டும் இந்த மாதிரி உனக்கு மட்டும் கட்டி வாழணும், சம்பாதிக்கணும், நீ மட்டும் ஒரு தெருவில் புலசரில் போகணும் வரணும் நிம்மதியாக இருக்கணும் நீ நினைச்ச நுண்ஷேக்கும் ஃபீமாலா தாலமூன் போய் கேட்டுக்கவங்க ஏரியா ஆலிமை. சகோதரர்களே, புனிதமான அருள்மிக்க மாதம் நம்மை விட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்று சுபுகோடு விடை பெற்று விட்டது. அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் இத்துக்கும் நீரானும் அருளும் சூழ்ந்த ரஹ்மத்தை அள்ளி வீசி உலகம் முழுவதும் அருளால் மிதக்க வைக்கின்ற ரமலான். எங்கு நோக்கினும் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபா. உலகம் முழுவதிலும் 24 மணி நேரம் ஓதப்பட்ட குர்ஆன். அந்த அருள் நம்மை மிதக்க வைத்துவிட்டு உள்ளத்தில் ஓர் விதமான தயக்கத்தை கொடுத்துவிட்டு நம்மை படைத்தோனாகிய அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டது. அது நம்மை பார்த்து 3 கேள்விகள் கேட்கின்றது. மனிதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அதோடு சூஃபியாக்க ரஹ்மத்தன் வராஹத்தன் வாஃபுவன் வாஃபியா தகப்பல் மின்னா அமலன் சாலிஹன் முத்தகப்பலம் வ ஷிஃபா மின் குல்லி தான் ஓதுனாங்க. ஹை, இந்த ரசூலுல்லா ஓதிய துவாவில் ரஜபும் வந்துச்சு, ஷாபானும் வந்துச்சு, ரமலானும் வந்துச்சு. 3 மாதம். இந்த 3 மாதத்தில் ரஹ்மத்து மஃபிரத்து இத்துக்கும் மினன் நீரான். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார் வத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். 3 துவாவும் வந்துச்சு. 3 மாதமும் வந்துச்சு, 3 துவாவும் வந்துச்சு. 10 10 10 அள்ளி செமத்திட்டு போயிடுச்சு. அந்த ரமலான் கேட்குது, அப்பா 3 மாதமாக என்னைய கேட்டேன் ரமலானை, நான் வந்தேன், ரஹ்மத்தா வந்தேன், மாஃபிரத்தா வந்தேன், இத்துக்கும் மினன் நீராக வந்தேன், உங்களோடு ஒன்றி இருந்தேன். ஆனால் உங்களோடு என்னால் காலம் முழுவதும் இருக்க முடியாது. என்னை படைத்தவன் 30 நாள் 29 நாள் 30 நாள் டைம் கொடுத்தான். இந்த வருஷம் யாரோ நல்லவருடைய துவாக்களில் நான் 30 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். ஒரு நாள் நான் சேர்த்தே கிஃப்டாக இருந்துட்டு போயிட்டேன் உங்களுக்கு. இருந்தாலும் கூட ரமலான் என்று நான் வந்தபோது நீங்கள் என்னை விரும்பி ஏற்றீர்கள். நான் உங்களை ஏற்று எல்லாம் வழங்கினேன். நூறுன் அலா நூர் யஹ்தில்லாஹு பினூரிஹி வலவு கரிஹில் காஃபிரூன் முஷ்ரிகூன் என்ற அளவுக்கு நான் உங்களை உகந்திருந்தேன். ஆனால் இன்று காலையோடு நான் விடைபெற்று விட்டேன். நான் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் மரணித்ததற்கு பிறகு கபரிலே வைத்தவுடன் நான் வருவேன். இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்வேன். உங்களை நோய்வினை செய்ய கபரில் இருட்டாக வாழ விடமாட்டேன். என்னுடைய ரப்பிடத்தை வாதாடுவேன். ஆனால் நீங்கள் கியாம நாள் வரை எனக்காக என்ன செய்வீர்கள்? ரமலான் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அதில் 3 அம்சங்களை நமக்கு வலியுறுத்தது. வாய் புத்தி இருத்தல், கல்பிலே திக்ரு ஃபிக்ரோடு வாழுதல், கண்ணிலே குர்ஆனை பார்த்து ஓதுதல். இந்த 3ம் நீங்கள் எனக்காக செய்வீர்களா? ரமலான் கேட்குதுங்க. அறியும் ஆற்றல், பேசும் துனி,
விளங்கினால் விளங்கும் விளங்கியவர்களுக்கு. அது அல்லாத மூதேவிகள் குச்சியில் கோர்த்துக்கிட்டு போவாங்க. இந்த சொரக்காவில் அந்த பல்லு மாதிரி வரும் பாருங்க பருப்பு, அதை பிள்ளைகளில் கோர்த்து சின்ன பிள்ளைகளில் விளாடுற மாதிரி. அப்புறம் வெண்டிக்காய் கொண்டே எடுத்து தண்ணியில் போட்டு இப்படி ஊற்றி பிசைஞ்சு கடையில் எண்ணெய் விற்கிற மாதிரி பிள்ளைய விளாடும். ஒரு 10 வயசு வரைக்கும் நாமளும் செஞ்சுருப்போம். அதுக்கு பிறகு ஒரு இலை ஒன்று இருக்குது, அதை பிசைஞ்சு ஊற்றுனா சும்மா அப்படி பச்சைக்குண்டு நிற்கும் ஆண்மை. ஒரு மூலிகை அதுண்டா என்னான்னு கேட்பீங்க. பெண்மைக்கும் ஒரு மருந்து இருக்குது, நீங்கள் அதையும் கேட்பீங்க. எல்லாம் குர்ஆனில் தான் இருக்குது. நான் வாசிக்கிற ஆயத்தை கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ நுனஸ்ஸிலு மினல் குர்ஆன். ஒரு கேள்வி. மா ஹுவ ஷிஃபா, ரெண்டாவது கேள்வி. வ ரஹ்மத்தல் லில் மூமினீன், மூணாவது கேள்வி. பதில் நீங்கள் சொல்லுங்கள். சிந்திக்கும் ஆற்றல் ஏன் இல்லை? மூமினாக இருந்தால், மூமினத்தாக இருந்தால், சாலிஹ் இருந்தால், சாலிஹத்தாக இருந்தால், குர்ஆனை ஆய்வு பண்ணி சிந்திக்கும் ஆற்றல் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் எழ வேண்டும். செத்து பித்தி பிடித்து கிடைக்க. அதனால தான் குர்ஆன் முதல்ல 3 கேள்வி கேட்டுச்சு. அதில் ஒரு கேள்வி, நீ மரணித்ததற்கு பிறகு கபரில் நான் உனக்கு ஒளி தருவேன், ஆனால் எனக்கு நீ என்ன தருவாய்? இரண்டாவதாக, அல்லாஹ் ரசூல் முன் நிறுத்தும் போது அவர்கள் முன் ஷஃபாஅத்தில் ஹவுலுல் கௌசருடைய தலாகத்தை மாநபியின் திருப்பொற்கரத்தால் வாங்கிய அருந்தி அவர்களை முத்தமிட்ட பிறகு அல்லாஹுடைய லிகாவை நீ சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய திருப்தியில் உனக்கு நான் பங்கு கொள்வேன், உன் சந்தோஷத்திற்காக என்னை நான் அர்ப்பணிப்பேன், நீ எனக்காக எதை அர்ப்பணிப்பாய்? ரமலான் கேட்குதுங்க. என்ன பயான் கேட்குறோம்? செத்த பயான் போஸ் கொடுத்துக்கிட்டு பேசுகிறானுங்க, எல்லாத்தையும் குழப்புறான். இதில் ஒரு கூட்டம் நேரத்தை கொண்டாடிட்டான் நான் நோம்ப. ஏன் சரி அப்படி கொண்டாடாமல் பேசாமல் சோத்தை திட்டுக்கிட்டு புது சட்டை போட்டுக்கிட்டு மறுநாளைக்கு நம்மளோட தொழுது இருக்கலாமே. அப்போ பிரிவினை. 11வது ஜுஸு தௌபாவில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு நாளைக்கு விரிவாக இன்ஷா அல்லாஹ் பேசிக்கலாம். பிரிவினை சக்தி ஏற்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாத்திலே ஷைத்தானின் உரைகள்களாக, எப்படி தங்கத்தை அதே கடையில் வாங்கினாலும் அவன் உரைகளால் அவன் போட்ட அந்த முத்திரையை உரசி பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் மீது சந்தேகமில்லாமல் வாழ்வது தான் அந்த நகை கடைக்காரன். இது ஏன் செய்கிறான்? விலையை குறைக்க. அதே போன்று ஈமானில் பங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இஸ்லாமியர்கள் செய்கின்றது தான் பிரிவினை. தஃப்ரீக்கும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் தௌபாவில். நீண்ட ஆயத். பள்ளியை பிரிப்பாங்க, ஜமாத்தை பிரிப்பாங்க, ஒற்றுமையை பிரிப்பாங்க, ஒன்றுபட்டு வாழ மாட்டாங்க. சரி பிற தமிழ்நாட்டில் தெரியல, போவேன் நான் பார்த்தேன்னு ஒருத்தன் மட்டும் சொல்கிறான். யார்? 12 மணிக்கு தௌஹீதுடைய அழைப்பு. உடனே அதில் உள்ளவங்க எல்லாம் தொழுதுட்டாங்க. சரி எல்லாம் மறுநாள் மௌத்தாயிட்டீங்களா? இல்லையே, நாங்கள் இன்றைக்கி தான் தொழுவு போகிறோம், எங்களோடு சேர்ந்து தொழுது இருக்கலாமே. அப்போ ஐக்கியம், உடைமை, ஜமாத், கட்டுப்பாடு எங்கே? உங்களுடைய ஐம்புலனுக்கு கட்டுப்பட்டு கட்சிகள் நடத்துவது, மனோ இச்சைகளால் பேசுவது, கூட்டங்களை கூட்டி காண்பிப்பது. அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன் அல்லாஹ் சொன்னான். அந்த ஹிஸ்பு எங்கே? முஃப்லிஹூன் எங்கே? இதெல்லாம் இந்த ரமலானில் சபுர், ஷுக்குர், மக்பூலியத் இதில் தான் இருக்குது. எல்லாம் 3 தான் நம்ம சொல்கிறதெல்லாம். அல்லாஹ் ரசூல் மனிதன், அல்லாஹ் ரசூல் மனிதன். 3வது கேள்வி இந்த ரமலான் கேட்கிறது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, 2 உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். 1க்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ரமலானுல் விதா, ரமலானை வரவேற்றதை போன்று
ரமலானை மன தூய்மையோடு சிந்தித்து துஆ செய்து என்னை அனுப்பி வைத்தீர்களா? அல்வதா அல்வதா யா ஷஹ்ரு ரமலான், அஹ்லம் வ சஹ்லா யா ஷஹ்ரு ரமலான், கதீம்து குதூமன் யா ஷஹ்ரு ரமலான் சொன்னீங்க. ஆனால் என்னை விடை அனுப்பும்போது அப்படி நீங்கள் யாருமே சொல்லலையே. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சுன்னத்து தராவீஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சௌம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா இஃப்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா திலாவத்தல் குர்ஆன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஜகா, அஸ்ஸலாமு அலைக்கும் சதகா, அஸ்ஸலாமு அலைக்கும் திக்ர் ஃபிக்ர் வசலவா, அஸ்ஸலாமு அலைக்கும் சாயிரு ஆமாலி ஷஹ்ரி ரமலான், அல்வதா அல்வதா அஹ்லம் வ சஹ்லா யா ஷஹ்ரு ரமலான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷஹ்ரு ரமலான், அஹ்லம் வ சஹ்லா யா யௌமுல் ஈதுல் ஃபித்ர். செஞ்சம்மா, இந்த 3 புடியை ரமலான் பிடித்து வைத்திருக்கின்றது. இதற்கு என்னத்தான் பதில் சொல்லப் போகின்றீர்கள், என்னதான் உங்களிடத்திலே விளக்கம் இருக்கின்றது என்பது நீங்கள் அறியும் ஒரு விடயத்தில் விட்டு விடுகின்றேன். ஒரே ஒரு கேள்வி, 3 மாதம் கேட்ட துஆ, ரமலான் வந்தபோது குதூகலமாக இருந்த துஆ, ரமலான் முடியும் போது குதூகலம் இல்லையே, சலாம் சொல்லவில்லையே, இஃப்தாரில் கண்ணியமானமா அனுப்பவில்லையே. அப்சூஸ் யா வைலா, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னா ஃபீ முசீபத்தினா வஹ்லுஃப்னா கைரம் மின்ஹா. அப்சூஸ். சகோதர சகோதரிகள் சிந்தித்து பார்க்கட்டும். இதுதான் எமது வாழ்த்துக்கள். வாழ்த்து பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் இம்மியிலே அமல் செய்வார்கள். சக்கராத்திலே ஒழுவோடு மாணவியின் திருக்கரங்களை கால்களை பற்றி பிடித்து முத்தம் கொஞ்சி பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் சொல்வார்கள். ரூகு பிடுங்கும் போது வெண்ணெயில் முடி உருகியது போன்றிருக்கும். கடக்கும் போது பயமில்லை, அடக்கும் போது பயமில்லை. அப்போ ரமலான் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா இன்சான் ஐயுகல் இன்சான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். வந்துருங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. 500 ரூபா நோட்டு 2000 ரூபா நோட்டு அடித்தான் செல்லாதுன்ட்டான். எவன் அடித்தானா அவனே செல்லலேன்ட்டான். கடைசியில் பதுக்கி வச்சிருக்கிறது பூரா அவனுங்க தான். அந்த நிலை தான் கபூரில் நமக்கு ஏற்படும். நம்ம உஷாராக ஆக்கிக்கணும். ரமலான் 3 எழுத்தில் இருக்கு. ரே ரஹ்மத்துடைய நாள், ரே ரில்வான் அல்லாஹுடைய பொருத்தம், நூன் மாநபியின் பேரொளி. ரமலான். இன்னொரு ரமலான் அதோடைய அர்த்தம் கரித்தல், எரித்தல், எரிதல். மானிடத்தில் உண்டான வியாகுல சஞ்சலங்களை எல்லாம் வலித்து ஓடை அடைப்பை எடுப்பதை போன்று அவனுடைய இரத்த நாதங்களில் எல்லாம் அடைப்பை எடுத்து எரியக்கூடிய மாதம் ரமலான். மின் அல்லாஹ் சொல்றான். எதை சொல்றது எதை விடுறது? ஒரு சப்ஜெக்டை தொட்டா ஒன்றுக்கு போகுது, ஒன்றை தொட்டா ஒன்றுக்கு போகுது. ஒரு கடையில் எல்லாமே இருக்குது. ஒருத்தர் ராட்டு பிரியாணி இருக்கான்னு கேட்டான், மூட்டு பிரியாணி கூட இருக்குப்பாண்டானா. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு நிலை கொண்டு பேச முடியல. அவ்வளோ வேதனையாக இருக்குது மனசு. சமுதாய மக்கள் உயிர் பெற்று உயர்வாக வாழ வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் உயிர் பெற்று உயர்வாக வாழ வேண்டும். யாரும் கீழே கால் தாழ்த்தி இருக்கக்கூடாது. அப்படி போட்டால் சஃபில் கால் நிற்கிற மாதிரி எல்லா இஸ்லாமிய சமூக மக்களும், ஜாதி இன மக்களும், பாஷை பேசக்கூடிய மக்களும் ஓரணியில் ஒரே வெற்றியாக, ஒரே சுருக்கத்தை, ஒரே அல்லாவை, ஒரே ரசூலை, ஒரே கபுரை, ஒரே நிலைகளில் நாம் அடையும். எங்க எல்லாத்தையுமே ஒன்றா பிதைக்க முடியும்? நீ புரிஞ்சுக்கிட்டது அப்படித்தான்.
ஒருத்தன் சொன்னானா, ஒரு பொண்டாட்டி போதுங்க ஊர் பூரா வாழ்ந்துக்கலாங்கன்றானா. நவுதுபில்லாஹ், எப்படிப்பட்ட கூமுட்ட தாயாளி பாருங்க. அப்படித்தான் கிடந்தானுங்க. மங்கையிலையும் மதுவிலேயும் பணத்திலேயும் மூழ்கி கிடந்தது அரபுலகம். ஒரு பெண்ணிடத்தில் பல பேர் உறவு கொண்ட நிலை, அதை தட்டி மாற்றி எறிந்தது என்னுயிர் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றா ரெண்டா சம்பவங்கள் நிறைய. அதை குறையாக பேசித்தான், குறைண்டா குறை இல்லை, குறைச்சு பேசித்தான் உங்களுடைய உள்ளத்தை தட்டி பரிசுத்தப்படுத்த வேண்டியது. இரும்பை விட கொடூரமான துருக்கள் நம்மை பிடித்திருக்கின்றது. அந்த துருதான் துனியா. இந்த துனியாவின் கோரப்பிடியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள நம்மை படைத்த அல்லாஹ்வை, நமக்கு விளக்கம் தந்த ரசூலுல்லாவை, நமக்கு இஸ்லாமிய ஷரியத்தில் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் ஷரியத்தின் சட்ட வடிவங்களை கற்றுக் கொடுத்த இமாம்களின் வாழ்வை, முஹத்திஸ் முஃபஸ்ஸிருடைய வாழ்வை, சூஃபியாக்களுடைய வாழ்வை நாம் பின்பற்றி வாழ எல்லோருடைய புனிதமான அருள்மிக்க வாழ்வும் இந்த ரமலானில் ஈதுல் ஃபித்ரில் நமக்கு கிடைக்க அல்லாஹ் அருள் வாலிக்கட்டும். இந்த ஆயத்தில் சொல்கிறான், சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. அல்லாஹுடைய பெயர் பரிசுத்தமானது, அவன் மகா உயர்ந்தவன். அல்லதே ஹலக ஃபஸவ்வா, எல்லாத்தையும் அல்லாஹ் சீராக படைத்தான். வல்லதே கத்தர ஃபஹதா, அனைத்துக்கும் சீராக நேர்வழி காட்டிட்டான். இதனுடைய ஆயத்து நிற்கட்டும், அதனுடைய தொடரில் கீழே உள்ள ஆயத்து. அதில் ஒரு ஆயத்தில் கேட்குறான், சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. ஒரு மரணம் இருக்குது, ஒரு ஹயாத் இருக்குது, அதுக்கு பிறகு உங்களுக்கு மரணமும் இல்லை ஹயாத்தும் இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை! சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லாக் ஷுக்கூர். கது அஃப்லஹ மன் தஸக்கா, அங்கே ஒரு ஷரத்து வைக்கிறான் பாருங்க. கது அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை யார் தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் ஒரு மௌத்து, ஒரு ஹயாத்தை கொடுப்பான். அதோடு முடிஞ்சு, அதுக்கு பிறகு வாழ்வே கொடியிட்டி பறக்கக்கூடிய வாழ்வு தான். வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. பிறகுதான் தன்னை தூய்மைப்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் தான் அல்லாஹுவை திக்ர் செய்யணும், தொழுவாங்க. பல் தூசிரூனல் ஹயாத்து துன்யா, இம்மைக்கு பகரமாக மறுமையை அவர்களுக்கு நான் வழங்குவேன். வல் ஆகிரத்து ஹைரும் வ அபகா, இவ்வுலகத்தை விட மறுமை இருக்கே நிரந்தரமானது, அழியாதது, கஷ்டம்டா என்னான்னு தெரியாதது. அதில் கிடைக்கக்கூடிய உபரிகளை சாப்பிட்டு இவனுக்கு எந்த வேலையுமே இல்லை. சாப்பிட வேண்டியது ஹூர்லின்னா சொருக வேண்டியது. ஒரு ஹூர்லின் இல்லை, அங்கிட்டு ஒரு ஹூர்லின் கூப்பிடுவாங்க, இங்கிட்டு ஒரு ஹூர்லின் கூப்பிடுவாங்க. நம்ம ஊரில் மனைவிட்ட போய் இன்னைக்கு சொருகிட்டா நாளைக்கு சொருகலாமான்னு கேட்டாக்கா என்ன செய்யும்? அடுப்படியில் சட்டாப்பை தீட்டு வரும், சுட குண்டியில் சூடு வைக்க. அந்த பெண்கள் அப்படி இல்லை, அவங்கள மோந்தாவே கஸ்தூரி வாசம். இதை சொன்னால் கூட பொம்பளைங்க கோவப்படுவாங்க. இதோட நிறுத்திக்கிறேன். பெண்களுக்கும் அல்லாஹ் இந்த ஊர்லியை நான் மாற்றுவானாக. எல்லா பெண்களும், எல்லா வௌத்தில் பிறந்த பெண்களும், எல்லா இஸ்லாமிய மக்களையும் ஹூர்லீனாக அல்லாஹ் மாற்றுவானாக. ஆம்பளைகளுக்கு நிறைந்த ஹூர்லின்களை கிடைக்கச் செய்வதுடன் அந்த வாழ்க்கையில் பேரின்பத்தை அல்லாஹ் வழங்க இந்த ரமலான் கேட்ட கேள்வியில் நாம் தக்க வைத்து நமக்குள் ரமலானே, நாம் ரமலானுக்குள் யாசலாம் சல்லிம் ரமலானனா சல்லிம் ரமலானி என்ற அடிப்படையிலே வாழ வல்ல ரஹ்மான் அருள்பாலிக்கட்டும். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா. அல்லாஹும்ம அஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். வஸ்ஸலாம்.